பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்று நாளுக்கான ஜெபமானது வியாதிஸ்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். இந்த நாட்களிலே பரவலாக எங்கு பார்த்தாலும் காய்ச்சல் அதிகமாகி கொண்டிருக்கிறது. கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் நிச்சயமாக ஒரு வழியை திறக்கப் போகிறார். இதில் என்னவென்றால், நமக்கு காய்ச்சல் வந்தவுடனே இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பயந்து மற்றவர்களிடம் போய் சொல்கிறோம், எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதுன்னு. ஆனால் அந்த சூழ்நிலையை ஏன் கர்த்தரிடத்தில் சொல்வதில்லை என்று தெரியவில்லை. காரணம், சில நேரங்களிலே எல்லா விஷயமும் தடைப்பட்டு கொண்டிருக்கும், தாமதமாகும். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். தேவன் ஒரே ஒரு வார்த்தையை சொல்வார், தேவனால் எல்லாம் கூடும். இந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கோங்க. என்ன பிரச்சனை, எந்த போராட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அழுது புலம்பினாலும் சரி, கர்த்தர் இதை நடத்தியே தீர்வார். ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இன்றைக்கி அநேக இடங்களிலே நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்குறோம். திடீரென்று ஒரு சிறு காய்ச்சல் வந்துவிட்டாலும் உடனே பயம், ஐயோ என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடந்துருமோ, என்ன அப்படி ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பெரிய போராட்டத்தை உண்டு பண்ணிவிடுவோம். நம்ம அது கடைசியில் என்ன தெரியுமாகும், அது உங்களை இன்னும் பாதிப்புக்குள்ளே கொண்டு போய் விட்டுடும். கேன்சர் நோயாக கூட இருக்கட்டும், காமலையாக கூட இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் வாழ வைக்கிற தேவன். ஆனால் நம்ம பற்றி கொள்ளணும். நான் ஏற்கனவே ஒரு சாட்சி சொல்லியிருந்தேன். அதாவது தூர தேசத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு வித்தியாசமான போராட்டம். அதாவது இந்த பாதிப்பு உலகத்தில் ஒரு 100 பேருக்கு 2-3 பேருக்கு தான் வருமா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த பொண்ணுக்கு வந்துடுச்சு. அப்போது நிறைய பேர் பயம் ஆரம்பித்தோம், ஐயோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு. ஒரு பிரதர் வீட்டுக்கு வந்தார் அந்த நேரத்தில் கரெக்டாக. அப்போது அவர்கிட்ட சொன்னேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜபிக்கலாமா இந்த மகளுக்காக, இவன் தூர தேசத்தில் இருக்கிறா அப்படின்ட்டு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜபித்தோம். அடுத்த ஒரு 6 நாள் 7 நாளுக்குள்ளே அவங்க தாயார்கிட்டேருந்து ஒரு பதில் வருது. என்னென்னா, மகளுக்கு நல்ல சுகமாயிடுச்சு அப்படின்னு. இவ்வளோ பெரிய பிரச்சனை. அதாவது உலகத்திலேயே அந்த 3-4 பேருக்கு வரக்கூடிய ஒரு வியாதியை கர்த்தர் தூக்கி போட்டார். அதுவும் எங்கேருந்து, நாங்கள் இந்திய தேசத்தில் சென்னை பட்டணத்தில் இருக்கிறோம், அவங்க வெளிநாடுகளில் எங்கேயோ இருக்கிறாங்க மொழியில். அப்போ இடையில கர்த்தர் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. அதனால தான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையாக உங்களை வெட்கப்பட்டு போகவே மாட்டார். ஏன்னா கர்த்தர் அவ்வளோ நல்லவர். நம்ம எவ்வளோ சூழ்நிலையை பார்த்துருந்தாலும், இந்த சூழ்நிலை இவ்வளோ மோசமாக இருக்குதே, இனி யார் நமக்கு உதவி செய்வா அப்படின்னு மனிதர்கள்லாம் கைவிட்டுடுவாங்க. நீங்கள் 10 இடத்துக்கு போனாலும் 10 இடத்துக்கு கைவிட்டோம். அந்த நேரத்தில் எல்லாமே தடையாக இருக்கும். உங்கள் வண்டி ரிப்பேர் ஆகிடும், பெட்ரோல் இருக்காது, வண்டி நின்றுடும், இல்லை பஞ்சர் ஆகிடும், எதுவாக இருக்கும். ஏன்னா தடைகள் பயங்கரமாக வரும். ஆனால் கர்த்தர் நம்ம வழியை பாதுகாக்கிறார். இந்த கதவை எல்லாமே அடிச்சிடுவாங்க. ஆனால் கர்த்தர் திறக்கிற கதவை நித்தியமான கதவு. அது தயவு செய்து நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. எந்த வியாதியாக இருந்தாலும், இப்போ நான் ஜெபிக்க போகிறேன், கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஜெபத்தை கேட்பார். விசுவாசத்தோடு உங்களுக்கு எங்கே வியாதி இருக்குதோ அந்த இடத்துல உங்கள் கரங்களை வைங்க. பாருங்கள், ஒரு ஜெபம் முடியதுக்குள்ளே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணார். நீங்கள் சுகமாய் எழுந்து நடப்பீங்க. நடக்க முடியலையா, கையை வைங்க. ஏன்னா அவர் சொல்கிறாரு, என்னால் முடியாத காரியம் உண்டோ அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவரால் கூடும், நம்மளால் கூடாது, கர்த்தரால் கூடும். ஒரு பிரச்சனையில் போய் கொண்டு இருக்கும்போது ஒரு 5 வண்டி வந்தது, 6 வண்டி வந்தது. அதில் என்ன தெரியுமா எழுதியிருந்தது, தேவனால் எல்லாம் கூடும். ஒரே அந்த வாசகம் தவிர்த்து வேறு எதுவுமே வாசகம் கிடையாது. கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் போய் கொண்டிருந்தேன். என்னென்னமோ நடக்க போகுது அடுத்த நாள் காலையில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை வெட்கப்படாதபடி ஆசீர்வதித்தார். ஏன்னா அவரால் கூடும். நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை போராட்டத்தில் காத்திருக்கீங்க, எனக்கு தெரியும். இதை ஜெபத்தை கேட்குறீங்களோ இல்லை பார்க்குறீங்களோ, ஆனால் கர்த்தர் உங்களை தொட போகிறார். உங்கள் அறை முழுவதும் அபிஷேகம் நிரம்ப போகுது. நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, சென்னை பட்டணத்தில் நிரம்பி இருக்கிற இந்த காய்ச்சலில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்க பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கப்பா. இந்த பொல்லாத கேன்சர் நோய்களிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. அப்போ லங்ஸ்லேருந்து விடுதலை கொடுங்க தகப்பனே. இந்த காமலை போராட்டத்தில் போராடி கொண்டிருக்க ஒவ்வொருவரும் விடுதலை செய்யுங்க தகப்பனே. இப்படிப்பட்ட பலவித வியாதிகளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்க ஜனங்களுக்கு மேலே கரத்தை நீட்டும் ஆண்டவரே.
அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டார் என்று நல்ல ஒரு சாட்சி எங்களுக்கு கேட்க செய்யுங்க தகப்பனே. அப்பா நீங்கள் செய்வீங்க தகப்பனே. அப்பா அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்வாங்க தகப்பனே. இதோ இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும், பேர் பேராக பிரித்து ஆசீர்வதியும் தகப்பனே. கேன்சர் நோய்கள் இவர்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா ஜெபத்தை கேட்டதுக்காக, நீர் ஆசீர்வாதத்தை விட்டதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.